சரணா, நீங்கள் இதை சொல்லும் போதே கூடுதலாக இந்த கேள்வியும் கேட்டுடுறேன். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அடிக்கடி இந்த ஒரு வாதம் வரும்போது என்னன்னா, யூபியோடய பீகாரோடய ஒப்பிடும்போது அவர் ஒரு வாதம் வைப்பார். அதை நான் கேட்டுடுறேன். நீங்கள் தமிழ்நாட்டை யூபி பீகாரோட ஒப்பிடக்கூடாது. தமிழ்நாடு வந்து பல மேலை நாடுகள் கூடயோ இல்லை மற்ற வளர்ந்த நாடுகள் கூடயோ ஒப்பிட வேண்டியது. அதை யூபி பீகார் கூட ஒப்பிடுறதே வந்து தவறு. நம்ம வரலாற்று காலத்திலேருந்தே வளர்ந்த மாநிலமாக இருக்கும்னு அவருடைய வாதம் இருக்குது. வரலாற்று காலத்திலிருந்தே வளர்ந்த மாநிலமாக இருக்கிறோன்றதுக்கு என்ன ஒரு எவிடன்ஸ், ஆதாரம் என்ன கொடுக்குறாரு? நாம் எல்லாரும் மன்னராட்சியில் தான் இருந்தோம். நாம் எல்லோரும் காலனி ஆதிக்கத்தில் தான் இருந்தோம். தனியாக இங்கே ஒன்றும் வளரலை. ஒரு வித்தியாசம் என்ன இருக்குது? பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ் பிரசிடென்சி என்னென்னா வெள்ளைக்காரன் கொஞ்சம் முன்னால் வந்துட்டான். வெள்ளைக்காரன் முன்னால் வந்ததுனால வளர்ச்சி வந்துருச்சுன்னு அவங்க சொல்கிறாங்களா? வெள்ளைக்காரன் கொள்ளையடிச்சான்றது தான் இத்தனை நாள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். வெள்ளைக்காரன் வந்ததுனால கல்வி வந்தது முன்னால் ஓரளவுக்கு என்பது என்னவோ உண்மை. அந்த கல்வி யாரை மீறி வந்தது? அண்ணாமலையின் மூதாதையர்கள் இருக்காங்கல்ல கட்சி, அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லதை தாண்டி தான் இங்கே கல்வி வந்தது.